இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணி விட்டதாக சிலர்லாம் போர்க்கொடி தூக்கிட்டு வராங்க. என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. அப்போ நம்ம உள்ளுக்கு இருந்து முதல்ல ஒண்ணு தூக்கி போடணும். ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற ஷர்ட் உள்ளுக்கு எங்கேயாவது சந்து பந்துல மறைச்சு வச்சிருந்தோம். அதை தூக்கி போட்டு இந்த வீடியோ பாருங்க. வணக்கம் உடன்பிறப்புகளே, இது உங்களுக்கான வீடியோ மட்டுமல்ல. அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா அவர்கள் விமர்சனம் பண்ணி விட்டதாக அம்பேத்கருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்புகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். என்ன அப்படின்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கரை விமர்சனம் பண்ணிட்டாரு, இப்படி வச்சு பேசியிருக்கிறாரையா அப்படின்னு சொல்லி சிலர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு முக்குல உட்காந்து எடிட் பண்ணி அதை ஒட்டி சேர்த்து வச்ச ஒரு வீடியோவை நாமெல்லாம் பார்த்துட்டு புரியாத மாதிரி ஒரு வீடியோவை சேர்த்து வச்சு பார்த்து இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிக்கிட்டு இருந்ததாயா முதல் தப்பு. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி மாசா சுத்திக்கிட்டு இருந்தா இப்படிதான் முட்டைக்கோசா ஆயிடுவோம். அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து பதில் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். நானும் வந்து முதல்ல இப்படி பேசிட்டாரோ அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு தரமா பண்ணியிருக்கானுங்க. இந்த வீடியோ பாருங்க, உண்மை என்னன்றது உங்களுக்கு புரியும். முழு வீடியோ பார்த்தா தான் புரியும். சின்னதா ஒரு குறும்படம். திரு அம்பேத்கரின் நாமத்தை தொடர்ந்து உச்சரிப்பது இப்போது வழக்கமாகிவிட்டது. பாராயணம் செய்வதால் சொர்க்கம் அடைவதாக ஐதீகம். கொஞ்சம் பொறுமையுடன் நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் அவருடைய பெயரை 100 முறை சொன்னதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அம்பேத்கர் அவர்களின் பெயரை தொடர்ந்து உச்சரிப்பதற்கான உங்கள் அடிப்படை நோக்கத்தை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, திரு அம்பேத்கர் ஏன் அமைச்சரவையில் இருந்து விலகினார்? அம்பேத்கர் பட்டியலிடப்பட்ட சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு அளிக்கப்பட்ட செயல்பாட்டை குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். வெளியுறவு கொள்கை மற்றும் 370வது பிரிவின் மீதான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை என்று கூறினார். அவர் வெளியேற விரும்பினார், ஆனால் அவருக்கு ஒரு உறுதியளிக்கப்பட்டது. அது நிறைவேறாததால் அவர் ராஜினாமா செய்தார். மற்றும் மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் திரு PC ராய் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அம்பேத்கர், ராஜாஜி போன்ற 2 பேரும் ஜாம்பவான்கள் அமைச்சரவையில் இருந்து விலகினால் அரசு எப்படி செயல்படும்? நேரு அவருக்கு பதிலளித்தார். ராஜாஜியின் விலகல் சில அசௌகரியங்களை ஏற்படுத்தும், ஆனால் அம்பேத்கர் இல்லாததால் அமைச்சரவை பலவீனம் அடையாது. மாண்புமிகு சபாநாயகரே, இது இந்த கண்ணோட்டம். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, திரு கார்கே எதிர்க்கிறார், ஆனால் வாக்குகளை பெற அம்பேத்கரின் பெயரை எடுத்துக்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. அம்பேத்கரின் ஆதரவாளர்கள் போதுமான எண்ணிக்கையில் உயர்ந்துள்ளதால் நீங்கள் அவருடைய பெயரை உச்சரித்து வருகிறீர்கள். இப்போ இந்த சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்குங்க. இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கும் போது அமித்ஷா சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் படிச்சே காட்டிடுறேனே. ஏன் வந்து அதை ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும்ல, அதை அப்படியே காட்டிடுறேன். அம்பேத்கரை காங்கிரஸ் கௌரவிக்கவில்லை. அம்பேத்கரை நேரு வெறுத்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். என்ன தலைவா, இப்படி வந்து நேரு வந்து வெறுத்திருக்காருங்க அம்பேத்கரை, இதை மறைச்சிட்டீங்க. சரி, ஓகே, அடுத்து போவோம். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது. பாருங்க, என்னங்க, பாரத ரத்னா கொடுக்கறதுக்கே மனசு இல்லாத காங்கிரஸ் இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி போட்டோலாம் வச்சு நிற்கிறதெல்லாம் கொடுமையில கொடுமைங்க. இதுல வர சம உரிமை பேசிக்கிட்டு மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி போட்டோ, உங்க 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி போட்டோ. என்ன இதெல்லாம்? சமம்னா எல்லாத்துக்கும் சமமா கொடுங்க. இல்லைன்னா எங்கள் தலைவர் ஒரு ஸ்டாலின் ஐயா கேட்டுருவாரு, சம உரிமை தான் எல்லாருக்குமே. சரி, ஓகேங்க. இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது அமித்ஷா வந்து இன்னொரு இதை தூக்கி போடுறாரு உள்ள. அது எப்படி வெடிக்குதுன்னு பாருங்களேன். அம்பேத்கரை காங்கிரஸ் கௌரவிக்கவில்லை இல்லையா? அடுத்து, அம்பேத்கரை நேரு வெறுத்தார். என்னங்க இது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. சரி, காங்கிரஸுக்கு இதை கேட்ட உடனே இதாயிருக்குமே. அடுத்தது பாருங்க, அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது. போச்சியா, போ, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு, கடையை சாத்து, தூக்கு பொட்டி. இன்ன வரைக்கும் பிரிண்ட் அடிச்சது எல்லாத்தையும் மூடுங்க. இந்த ஒரு இதே போதும். இவங்கெல்லாம் வந்து தான் அம்பேத்கருக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிற ஆளுங்க. அது இல்லாமல் பாருங்க, காங்கிரஸ் கட்சியில் இருந்த காமராஜர் தமிழ்நாட்டுக்கு அடையாளம் இல்லையா, பெரியார் தான் அடையாளம்னு சொல்லி சொன்னவர் ராகுலுங்க.
அவர் வந்து இப்போ அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாரு. சரி, ஓகே, அது பிடிச்சிட்டு போட்டோம். இதில் 2 பாயிண்ட் கேட்டோன்னே ஒரு மாதிரி அப்படியே உதறல் இருக்கும்ல. இப்போ அடுத்து 1990ஆம் ஆண்டில்தான் அம்பேத்கர் கௌரவிக்கப்பட்டார். காங்கிரஸ் ஆட்சியை இழந்த பின்னர்தான் அம்பேத்கருக்கு விருது வழங்கப்பட்டது. நோட் பண்ணுங்க யுவர் ஆனர், நோட் பண்ணுங்க. காங்கிரஸ் வந்து அம்பேத்கருக்கு என்னமோ வந்து பெரிய சீன்லாம் இல்லை, முடிச்சுட்டிங்க போங்க, முடிச்சுட்டார். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உருட்டினீங்களாங்க ஒரு உருட்டு, அந்த மாதிரி உலகமாக உருட்டா இருக்குது. அம்பேத்கருக்கு வந்து நாங்கள் தான்ற மாதிரி அடுத்த ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து ஆக்கப்பூர்வமாக எடுங்க. பாஜக ஏதாவது ஊழல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்களா, எடுங்க பார்க்கலாம். இல்லை பாஜக அரசாங்கத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, எதுவுமே இல்லை இருக்குது அப்படின்னா ஏதாவது எடுங்க, அது வந்து நியாயமாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்களே எதிர்ப்பீங்களா, அப்புறம் இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி நீங்களே நடிப்பீங்களா, எனக்கு அதுன்னு தெரியல. சரி, ஓகே. இதுக்கு வந்து ஏற்கனவே அம்பேத்கர் குறித்து அண்ணாமலை, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே அம்பேத்கர் அவர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல் வியாபாரிகளுக்கு இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு அரசியல் வியாபாரிகள் தமிழகத்துல அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை வைத்து தான் இங்க அரசியலே நடக்குது. இதை வைத்து தான் பிளவுவாத அரசியல் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார். காலையில பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் ட்விட்டர்ல போட்டிருப்பாரு, நான் ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகல, இன்னொரு தலைவர் நான் ஏன் நிகழ்ச்சிக்கு போறேன். தமிழக அரசியல் எப்பொழுதும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை சுத்தி தான் இருக்கு. ஆனா அது ஆக்கப்பூர்வமா இருக்கு அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கும். திமுகவினுடைய அமைச்சரவை எடுத்து அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்ன பல விஷயத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னாரு, விளிம்பு நிலையில ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டும் என்றால் 2 விஷயம் கை கொடுக்கணும். கல்வி கொடுங்க, அரசியல் அதிகாரம் கொடுங்க. இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்துல உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள், பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கமா நீங்க யோசிச்சு பாருங்க, நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாருங்க. இல்லை, ஏன் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பாருங்க, 35 அமைச்சர்கள். பட்டியலின சகோதர சகோதரிகள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க, கடைசியில் இருப்பாங்க. வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் கடைசியில் இருப்பாங்க. நம்பரே சொல்றேன் பாருங்க, 35 பட்டியலின சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் கடைசி அமைச்சரவையில். 34 பட்டியலின சகோதரர் இருக்கிறாங்க, 32 பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறாங்க. 3 பேர் இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. எல்லாம் பேசி பேசி சண்டை போட்டு இப்ப 35ல 4 ஆயிருக்கிறது. 4 எப்படிங்க அரசியல் அதிகாரம் கொடுக்காம எப்படி அந்த சமுதாயம் மேலே வரும்? மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கேபினெட் பாருங்க, 71 அமைச்சர்கள், 27 பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஓபிசியில இருந்து இருக்கிறாங்க, 10 பேர் பட்டியலின சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க, 5 பேர் பழங்குடியின சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க, 5 பேர் சிறுபான்மை சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க. இந்திய அளவில் அரசியல் அதிகாரம். ஆனா தமிழகத்துல கோயிலுக்குள்ள போனா கூட சில இடத்துல பிரச்சனை. ஆனால் அம்பேத்கர் ஐயா விருப்பப்பட்டதே தி ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சி. அங்க கண்டெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வெளியே வரும்பொழுது மாபெரும் தலைவர்களாக அவர்கள் வருவார்கள் என்று. ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க, ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சில போட்டியிட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளால கொடியேற்ற முடிகிறதா, இல்ல சேர்ல சமமா உட்கார முடியுதுங்களா? இல்ல பட்டியலின சகோதர சகோதரி ஒரு கோயிலுக்கு போக முயற்சி பண்றாங்க, சேலம் பக்கத்துல ஒரு திமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி தடுக்கிறாங்க, பெரிய பிரச்சனையாகுது, கட்சி விட்டு நீக்கிறாங்க. சைலண்டா 4 மாசம் கழிச்சு அதே கட்சியில சேர்த்து அதே போஸ்டர் கொடுக்குறாங்க. ஆனா கேட்டா அண்ணல் அம்பேத்கர் ஐயா என்று வாழ்க்கையிலேயே தமிழகத்துல பேசுறாங்க. இந்த வீடியோ இப்படி போயிட்டு இருக்கா, இது இப்ப சுத்திட்டு இருக்கு, அது ஒரு பக்கம். அப்புறம் இதுவும் புரியாத சில வெங்காயங்கள் இருக்கும்ல, அந்த வெங்காயங்களுக்கு ஒரு வீடியோ இப்ப கொடுத்தாகணும்ல. இப்ப ஏன்னா சர்ச்சை வேற போயிட்டு இருக்கு. இப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணாமலை அவர்கள் இது குறித்து என்ன சொல்றார், அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை விமர்சிச்சாரா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பாருங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தவறால எதுவும் பேசலீங்கன்னா, இவர் சொன்னது என்ன, நீங்க அம்பேத்கர் அவருடைய பெயரை சும்மா தவறா அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க, நீங்க உண்மையாலுமே அம்பேத்கர்வாதிகளா இருக்கிறீங்களா, நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கங்க அப்படிங்கறது அவரோட உரிய பாணியில பேசினார். அதுல 1-2 வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்கள் அதை வந்து தேவையில்லாத ஒரு விவாத பொருளாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னை கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், எனக்கு வந்து முருகபெருமான் எப்படி நான் கடவுளாக பார்க்கின்றோம், அம்பேத்கரையும் நான் கடவுளாக தான் பார்க்கிறேன். அது நீங்க வந்து அம்பேத்கர் ஐயாவை அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்றேன். அது அம்பேத்கர் அவருடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்றாங்களாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். அதான் அம்பேத்கர் அவங்க வச்சாங்க. இட் இஸ் அ நான் இஷ்யூ. அமித்ஷாஜி அவர்கள் கேட்ட கேள்விக்கு உங்க பதில் சொன்னோம். அம்பேத்கர் அவர்களை எப்படி காங்கிரஸ் கட்சி சிறுமைப்படுத்துச்சு, கேபினெட்ல இருந்து ஏன் ரிசைன் பண்ணாங்க, முதல் தேர்தலில் சவுத் மும்பைல எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க, அவருக்கு பாரத் ரத்னா விருது எதற்காக தாமதமாக 1980 கொடுத்தீங்க, இதுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்.
அது சொன்னீங்கன்னா நீங்க அம்பேத்கர் ஐயாவுக்கு கௌரவம் கொடுத்திருக்கீங்க, நான் ஏத்துக்கிறேன். எதுவுமே செய்யாம இன்னைக்கு நீங்க வந்து அம்பேத்கர் ஐயாவை பத்தி அமித்ஷாஜி பேசிட்டாங்கன்னு தவறான தகவலை பரப்புறாங்க. மக்களுக்கு தெரியும் உண்மையான அம்பேத்கர் ஐயாவுடைய அந்த பாதையில் நடக்கக்கூடிய ஒரே தலைவர் அன்னைக்கு அகில இந்திய அளவில் இருக்கிறாங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். காரணம் கன்சிஸ்டன்டா அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், அதில் மக்கள் மன்றத்திலே வைத்து நம்முடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு, பார்த்தும் உங்களுக்கு புரியல அப்படின்னா 200 ரூபா உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஏறிடும்.